ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான அட்டகாசமான ஒரு ரெசிபி தான். சீ ஃபுட் ரெசிபி, ஸ்டார்டர் ரெசிபி அல்லது சைடிஷ்னு சொல்லலாம். சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்டார்டராகவும் எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே ட்ரை பண்ணுங்கள். வாழை இலையே இல்லாமல் நம்ம மீன் பொழிச்சல் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இந்த 3 மீனும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த 3 மீனும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த மசாலா தண்ணியில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு உரைப்பெல்லாம் அதில் இறங்கும். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் 3 மீனும் இந்த மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி போடணும், அதுக்கு மேலே தண்ணி போடக்கூடாது. இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நான் இரும்பு கல்லில் தான் செய்ய போகிறேன். இரும்பு கல்லில் செய்யும்போது மசாலா போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு 5-6 டீஸ்பூன் மீன் பொரிக்கிறதுக்குள்ளே எண்ணெயை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டதுமே எண்ணெய் ரொம்ப சூடேற வரைக்கும் விடாதீங்க. அப்படி லைட்டாக சூடு ஏறினதும் மிளகாத்தூளை போட்டுருங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இப்படி ஒரு செகண்ட் தான் அப்படி கலந்துட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். அதில் ஒரு 300 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். எதுவுமே வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்தடுத்த பொருட்களை போட்டுடலாம். தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் 300 கிராம், தக்காளி ஒரு 50 கிராம் தான் போட்டிருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, புளியை உடனே போட்டுட்டேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு இந்த பொளிச்சல் மாதிரி தான் வரும், ஆனால் நம்ம இதில் சீரகத்தூள்லாம் போடலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா தண்ணியில் ஊற வச்சோம்ல, அந்த மீன் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன், முழுசாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி வச்சிடலாம். இந்த மசாலாவில் இந்த மீன் நல்லா ஊறணும், அதே நேரத்தில் மீனும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 10-15 நிமிஷம். நான் வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கேன், நிறைய பேர் கம்மியாக தான் போடுவாங்க. ஒரு தடவை இப்படி செய்து பாருங்கள். இப்போ நான் இதை வந்து அப்படியே திறந்து வச்சு தான் வேக விட போகிறேன். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 போல் பூண்டை கட் பண்ணி அந்த பொடிசை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பூண்டு சேர்ப்போம்ல, மீன் குழம்புக்கு என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதை வந்து அப்படியே ட்ரையாக புரட்டி எடுக்க போகிறோம். சூப்பராக வந்து ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. நல்ல தண்ணியும் நான் போட்ட தண்ணியும் நல்லா வத்திருச்சு. நான் வந்து எல்லாத்தையும் அடுத்த பக்கம் புரட்டி போட்டுக்க போகிறேன். அந்த வெங்காயத்தோடய சேர்த்து புரட்டி போடுங்க. அந்த மீன் ஸ்டாக்கெல்லாம் உள்ளே இழுத்து அந்த வெங்காயம் எல்லாம் சுருள வரணும். இப்போ நான் வந்து ஃப்ளேமை குறைச்சிக்கிறேன், சிறுத்திக்கு மாற்றிடுறேன், மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இனிமேல் நின்று அப்படியே சுருள வதங்கி வரட்டும். நமக்கு அந்த வெங்காயம் எல்லாம் வதங்குறது எப்படி ஆகிடும் அப்படின்னா, சொன்ன மாதிரி அந்த பொளிச்சல் பண்ணுவோம்ல அந்த ஃப்ளேவருக்கு வந்துடும். எங்கள் வீட்டில் சீரகம் கொஞ்சம் பிடிக்கல, அதனால நான் சீரகம் போடலை. நீங்கள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படியே கூட எடுத்து சாப்பிடனாலும் சாப்பிடலாம். நான் இப்போ இந்த ஒரு பீஸ் வந்து சாம்பார் சாதத்துக்கு எடுத்துக்க போகிறேன். மற்றதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அப்படியே சுருள வரட்டும், பொறுமையாக இழுக்கட்டுக்குள்ள. அளவை பொறுத்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி வைக்க வேண்டியது இருக்கும். சிம்மில் விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா கீழே அப்படியே ஒரு லேயரே கீழே ஒட்டிடுச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்துகிட்டு போய் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்டுட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது. அந்த ஆனியன் எல்லாமே செமையாக இருந்தது. டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வாழை இலையை போட்டு கஷ்டப்பட்டு மடக்கி உரிச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இதை இன்னும் திறந்தான் வைக்க போகிறேன். திறந்து வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப பார்க்கலாம். திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்தில் நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ சூப்பராக அடுத்த பக்கமும் நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் இந்த தீஞ்ச மாதிரி தான் இருக்குது, அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது, அதனால் தூரப்படாதீங்க. நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நல்லா இருந்தது. நான் கூட யோசிச்சுட்டே தான் பண்ணேன். சூப்பராக நான் வந்து சாப்பிட போகிறேன். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். அல்லது எடுத்துருவோம், கல்லேருந்து எடுத்துருவோம். நான் கல்லில் இருக்க இன்னும் கரிஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால நான் கல்லேருந்து எடுத்துட்டேன். மீன் பொளிச்சல் பிடிக்கும், வாழை இலெல்லாம் இல்லை, செஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.
இல்லை அந்த மற்ற வீடியோக்கெலாம் காட்டுற மாதிரி நீங்கள் நிறைய புளி தண்ணி ஊற்றி வெங்காயம் கம்மியாக போட்டு அப்படி மசாலா நிறைய போட்டு சாப்பிட பிடிக்குன்னா அப்படி கூட செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் ஒரு வெரைட்டி. இது சூப்பராக வந்திருக்கு. இது பொளிச்சலுக்கு ஈக்குவலாக வந்திருக்குது. கெஸ்ட்லாம் வராங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தீபாவளி ரெசிபி, அதாவது தீபாவளி வரும்போது நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்கள்ல, அப்போ கூட செய்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி இது. கருவேப்பிலை தூவி இப்படி பரிமாறினீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றது முழு மீன்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.